மதுரை மாவட்டம் அழகர் கோயிலில் உள்ள கோட்டை சுவற்றை புதுப்பிக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலூர் தாலுகாவில் உள்ள அழகர் கோயிலில் உள்ள கோட்டை சுவர்கள் முழுவதும் எழுத்துக்களால் கிறுக்கி வைக்கப்பட்டு சேதமடைந்துள்ளது. மேலும் இந்த பகுதியில் போதை ஆசாமிகள் மது அருந்திவிட்டு அங்கேயே மதுபாட்டில்களையும் வீசிவிட்டு செல்லும் அவல நிலை உள்ளது. இதுகுறித்து விடிய அரசின் இந்த அறநிலையத்துறை கண்டுகொள்ளாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து கோட்டை சுவற்றை புதுப்பித்து தர வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரியலூர் அருகே விசிக பிரமுகரின் மகன் அரசு பேருந்து மீது பெட்ரோல் குண்டு வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெயங்கொண்டத்தை அடுத்த நரசிங்கம்பாளையத்தில் மதுபோதையில் இருந்த விசிக பிரமுகரின் மகன் பிரேம்குமார் அவ்வழியாக சென்ற அரசு பேருந்து மீது பெட்ரோல் குண்டு வீசினார். பெட்ரோல் குண்டு பேருந்து மீது விழாமல் சாலையில் விழுந்து தீ நாலாபுறமும் வெடித்து சிதறியது. இதனால் அரசு பேருந்தில் பயணிகள் அச்சத்தில் உறைந்த நிலையில் பெட்ரோல் குண்டு வீசிய விசிக பிரமுகர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு விடிய அரசின் காவல்துறைக்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடிய ஆட்சியில் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கோயில் விழா மற்றும் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்றது. திருச்சுழி அருகே அம்மன்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் திருக்கோயில் வைகாசி பொங்கல் விழா மற்றும் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருந்து 14 காளைகளும் 120 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இந்த போட்டியை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மர்ம நபர் ஒருவர் செல்போனில் பேசுவது போல் நடித்து கடையில் உள்ள செல்போனை திருடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரண்மனை பகுதியில் உள்ள செல்போன் கடைக்கு வந்த மர்ம நபர் ஒருவர் செல்போன் பேசுவது போல கடையின் முன்பாக நின்றுள்ளார். இந்நிலையில் கடையின் ஊழியர் எதிர்ப்பக்கம் திரும்பி பணி செய்து கொண்டிருந்த போது நீண்ட நேரம் காத்திருந்த மர்ம நபர் செல்போன் கடையில் இருந்த 15,000 ரூபாய் மதிப்பிலான செல்போனை திருடி சென்றுள்ளார். இது குறித்து கடையின் உரிமையாளர் கொடுத்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் மர்ம நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே கோடை ஏர் உழவன் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. மார்க்கையன் கோட்டையில் நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. 7 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த பந்தயத்தில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மற்றும் மாட்டின் உரிமையாளர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது. முன்னதாக இப்போட்டியினை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். திருப்பூர் மாவட்டம் முத்தனம்பாளையம் அருகே வாரிசு சான்றிதழ் பெறுவதற்காக 2,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பெண் வருவாய் ஆய்வாளரை போலீசார் கைது செய்தனர். ரங்ககவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜீவா என்பவரது தந்தை கடந்த பிப்ரவரி மாதம் உயிரிழந்த நிலையில் வாரிசு சான்றிதழ் பெறுவதற்காக நல்லூர் நில வருவாய் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். இந்நிலையில் விண்ணப்பத்தை அங்கீகரித்து வாரிசு சான்றிதழ் பெறுவதற்கு வருவாய் ஆய்வாளர் மைதிலி என்பவர் 2,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதால் அதிர்ச்சியடைந்த ஜீவா லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளித்தார். இதையடுத்து ரசாயனம் தடவிய 2,000 ரூபாய் நோட்டுகளை பெற்ற நில வருவாய் ஆய்வாளர் மைதிலியை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மதுரை மாவட்டம் கள்ளழகர் மலைப்பகுதியில் தண்ணீரை தேடி வரும் காட்டெருமைகள் அங்குள்ள பிளாஸ்டிக் குப்பைகளை உண்ணும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கள்ளழகர் கோவில் அருகே அழகர் மலை உச்சியில் உள்ள நூபுர கங்கையில் தினமும் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடவும் சோலைமலை முருகன் கோவிலுக்கும் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் சோலைமலை பகுதியில் தண்ணீர் தேடி காட்டெருமைகள் அவ்வப்போது வந்து செல்கின்றன. மேலும் இந்த பகுதியில் பக்தர்கள் வீசிவிட்டு செல்லும் குப்பை கழிவுகளை இந்த காட்டெருமைகள் உண்ணும் அவல நிலை உள்ளது. எனவே விடிய அரசின் வனத்துறையினர் விலங்குகளுக்கு தேவையான தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
சென்னை அடுத்த தாம்பரம் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற பெண் மீது ரயில் மோதியதில் பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த தரணி சத்யா பெருங்களத்தூரில் உள்ள மகளிர் விடுதியில் தங்கி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் தரணி சத்யா பெருங்களத்தூர் அருகே செல்போன் பேசிக்கொண்டே தண்டவாளத்தை கடக்க முயற்சித்துள்ளார். அப்போது அந்த வழியாக வந்த ரயில் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள அணைக்கரையில் முதலை பண்ணை அமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜெயங்கொண்டம் அருகே உள்ள அணைக்கரையில் சுமார் 150க்கும் மேற்பட்ட முதலைகள் உள்ளன. இந்த முதலைகள் உணவு தேடி அவ்வப்போது இடம்பெயர்ந்து அருகில் உள்ள கிராமங்களுக்குள் புகுந்து கால்நடைகள் மற்றும் மனிதர்களை தாக்கும் அவல நிலை உள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தாலும் முதலைகளை பிடித்து மீண்டும் அணைக்கரை ஆற்றிலேயே விட்டுவிடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் அணைக்கரையில் முதலை பண்ணை அமைத்து முதலைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் முதலைகள் தாக்குதலிலிருந்து மக்களை பாதுகாக்கவும் அப்பகுதி மக்கள் விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 150-200க்கும் மேற்பட்ட முதலைகள் இந்த கொள்ளிடம் ஆற்றில் அணைக்கரைக்கு அருகே வசிக்குது. யார் மீன் பிடிக்க போனாலும் பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்துறது. இதனால் ஒருத்தவங்க இறந்தே போயிருக்காங்க. அரசாங்கத்துக்கு பல முறை தகவல் சொல்லியும் எந்த அதிகாரியும் அதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கலை. எங்களை தான் போய் ஆற்றுல இறங்காதீங்க, கால்நடைகளை அங்கே ஓட்டிட்டு போய் மேய்க்காதீங்க, மீன் பிடிக்காதீங்கன்னு கண்டிக்கிறாங்களே ஒழிஞ்சு இதுக்கான நடவடிக்கை எதுவுமே கிடையாது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகில் தென்றல் நகரில் மின்கம்பம் ஒன்று சாய்ந்து விழும் தருவாயில் உள்ளது. புதிய மின்கம்பம் நிறுவ முடியாத சோம்பேறித்தனம் கொண்ட மின்சாரத்துறை அதிகாரிகள் மின்கம்பத்திலிருந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள மரம் ஒன்றில் கயிறு போட்டு கட்டி நிறுத்தியுள்ளனர். திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் மின்துறை அரசு அதிகாரிகளின் மெத்தனத்தால் மின்கம்பம் சாய்ந்து விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை நகராட்சி அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கிய பெண் வருவாய் ஆய்வாளர் உட்பட 2 பேரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலை டவுன் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தனது தந்தை பெயரில் இருக்கும் சொத்து வரியை தனது பெயருக்கு மாற்ற நகராட்சி அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளார். இதற்கு வருவாய் ஆய்வாளர் செல்வராணி மற்றும் வருவாய் உதவியாளர் ராகுல் ஆகியோர் ரமேஷிடம் 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளனர். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ரமேஷ் புகார் அளித்ததை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரசாயனம் தடவிய 30,000 ரூபாயை கொடுத்துள்ளனர். இதை பெற்றுக்கொண்ட வருவாய் ஆய்வாளர் மற்றும் வருவாய் உதவியாளர் ஆகியோரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அழகர் கோவிலில் சுமார் 3 மணி நேரம் மின்சாரம் தடைப்பட்டதால் பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். மேலூர் அருகே உள்ள அழகர் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். இந்த நிலையில் அழகர் கோவில் மற்றும் வலையப்பட்டி கிராம பகுதிகளில் மின்சாரம் தடை செய்யப்பட்டது. இதனால் கோவில் இருளில் மூழ்கியதால் பக்தர்கள் மற்றும் கிராம மக்கள் கடும் அவதியடைந்தனர். விடியா திமுக ஆட்சியில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை அழகர் மலையில் அமைந்துள்ள அழகர் கோவிலில் போதிய அளவு பிரசாதம் தயாரிக்கப்படாததால் பக்தர்கள் வேதனையடைந்துள்ளனர். உலக புகழ்பெற்ற அழகர் கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் அங்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு மற்றும் தோசைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பிரசாதம் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர். விடிய ஆட்சியில் கோவில் நிர்வாகங்களை முறையாக கவனிக்காமல் அறநிலையத்துறை செயலிழந்து வருவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே 20 அடி சாலையில் குடியிருப்பு வாசிகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தி சாலையின் நடுவே கற்களை வைத்து 10வது நாளாக அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்வை நகர் முதல் தெருவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக 20 அடி அளவிலான அகலமான சாலை அமைப்பதற்கான இடவசதி உள்ளது. இந்த நிலையில் குடியிருப்பு வாசிகள் சிலர் சாலையை ஆக்கிரமித்துள்ளதால் தற்போது 10 அடி அளவிற்கு மட்டுமே இடம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலை அமைக்க வேண்டுமென வலியுறுத்திய அப்பகுதி மக்கள் சாலையில் கற்களை வைத்து 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எல்லாம் 5 அடி 10 அடின்னு எல்லாமே ஆக்கிரமிச்சுக்கினாங்க. மீதி இருக்கிற வழியில் எங்கள் கையில் வர முடியல. பலமுறை அரசு தரப்பில் எல்லாருக்கிட்டையும் இது மனு கொடுத்துக்கிறோம். அவங்களும் நடவடிக்கை எடுக்கல. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பின் உற்பத்திக்கு நிரந்தரமான விலை இல்லாததால் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கோவில்தாவு, கடினல் வயல் உள்ளிட்ட பகுதிகளில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்
கடந்த 21ஆம் தேதி பெய்த கனமழைக்கு பிறகு தற்போது வெயிலின் தாக்கம் காரணமாக உப்பு உற்பத்தி அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் உப்பின் விலையானது உற்பத்தி செலவுக்கு கூட கட்டுப்படியாகவில்லை என உற்பத்தியாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். மேலும் உப்புக்கு ஒரு நிரந்தரமான விலை இருக்க வேண்டுமென விடிய அரசுக்கு உப்பு உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மாடு முட்டியதில் கிணற்றில் தவறி விழுந்த இளம்பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். வந்தவாசி அடுத்த மங்கநல்லூர் கிராமத்தை சேர்ந்த தனலட்சுமி என்பவர் தன்னுடைய விவசாய நிலத்தில் இருந்த மாட்டுக்கு தண்ணீர் வைத்துள்ளார். அப்போது மாடு முட்டியதில் அருகே இருந்த விவசாய கிணற்றில் தவறி விழுந்த தனலட்சுமி தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தனலட்சுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை அருகே வனத்துறையின் அலட்சியத்தால் 10 அடி ஆழ தொட்டிக்குள் விழுந்த புள்ளிமான் பரிதாபமாக உயிரிழந்தது. திருநின்றவூரை அடுத்த மேலப்பேடு பகுதியில் உள்ள 10 அடி ஆழ தொட்டிக்குள் புள்ளிமான் ஒன்று தவறி விழுந்தது. இதையடுத்து அங்கு சென்ற வனத்துறையினர் மானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்காமல் அதன் கழுத்தில் கயிறை கட்டி இழுத்தனர். இதனால் மான் தொட்டிக்குள்ளேயே துடிதுடித்து மயங்கியுள்ளது. ஒரு வழியாக மானை வனத்துறை அதிகாரிகள் மீட்ட நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மான் பரிதாபமாக உயிரிழந்தது. வனத்துறையின் இந்த அலட்சிய போக்கு அப்பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் வனப்பகுதியில் கொட்டப்படும் பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உதகை பைகாரா பகுதியில் உள்ள ஷூட்டிங் ஸ்பாட் எனப்படும் இடத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தாங்கள் கொண்டு வந்த பிளாஸ்டிக் மற்றும் மது பாட்டில்களை வனப்பகுதியில் வீசிவிட்டு செல்கின்றனர். இதனால் வன விலங்குகள் பாதிக்கப்படுவதோடு சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும் அபாய நிலை உள்ளது. மேலும் காமராஜர் அணைக்கு செல்லும் நீரோடைகளிலும் கழிவுப் பொருட்கள் கலப்பதால் தண்ணீரும் மாசடைந்து வருகிறது. இதுகுறித்து வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.